ஹாய். சத்தமே கேட்காது. ஏன் அப்படின்னா நான் பண்ண தப்பு தான். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி இருக்கணும். நான் கொஞ்சம் லேட் பண்ணதுனால. இல்லை பரவாயில்ல, எனக்கும் ஒரு செஷன் நான் எடுத்துட்டேன் கேன்சல் பண்ணாமல். ஆமாம், அவங்களுக்கு கிளாஸ் இருந்தது. ஸோ நிறைய பேர் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் என்னென்னா, நீ என்ன ஒர்க் பண்ணுற, என்ன கிளாஸ் எடுப்பாங்க ராகுல் அண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை நீயே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணினா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னை வந்து யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ எம் அ நியூட்ரிஷனிஸ்ட் ஃபார் பாஸ்ட் 3 years. ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மோர் தென் 150 மெம்பர்ஸ்க்கு வந்து நான் வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன் ஸோ ஃபார் வித் காட்ஸ் பிளெஸிங். ஸோ அதுதான் வந்து என்னோடய பேஷன். இதுக்கு முன்னாடி நிறைய ஃபீல்டில் இருந்திருக்கேன், ஏவியேஷனில் இருந்திருக்கேன், நிறைய இருந்திருக்கேன், வேறு வேலை பார்த்துருக்கேன். பட் எனக்கு இதுதான் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது. இந்த ஃபீல்டு தான் எனக்கு. ஸோ நான் அதை தான் ப்ரொசீவ் பண்ணுறேன் என் லைஃப்பில். ஸோ உங்களுக்கு அதை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் இன்னும் ஃபர்தர் மோர் தெரியணும், வெயிட் லாஸ் பற்றி என்ன பண்ணணும், 90 days ப்ரோக்ராம் பற்றி எதாவது தெரியணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இஃப் எனிபடி வாண்ட் டு ஜாயின் ஆல்சோ யூ கேன் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செஷன் ஆர் அட் தி இன்ஸ்டாகிராம் டிஎம். ஓகே. ராகுல் வந்து யூடியூப்ல எதுவுமே இல்லை, இன்ஸ்டாகிராமில் தான் வந்து இல்லை. அந்த பேஜ் தெரியாது, 200 ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதில். ஸோ வேணா அந்த பேஜோட லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். அவ்வளோதானே? எஸ். இது வந்து அதுவே பெரிய விஷயம். ஓகே, சொல்லுங்க. பாருங்க, மழையே போல அவன் வந்து சார் வந்து என்ன சொல்றாருன்னா, மழையே போல அப்படின்னா மழை பெய்யவில்லை, பொழியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானடா? அதுதான் ஒரு மழையே போல அப்படின்னு இருக்கான். ஸோ இன்னைக்கு செம்மையா இருக்கு வந்து வெதர். உள்ளவாவே சூப்பரா இருக்கு. சென்னையிலலாம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இங்க வேலூர் கிட்ட இப்போ ரீச் ஆயிட்டு இருக்கோம், கிருஷ்ணகிரி கிட்ட வந்துட்டோம். ஆனா இங்க வந்து மழை பெய்யல. எப்படி இருக்குன்னா ஒரு மேகம் மூட்டமா நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் தான் வேலூருக்கு. ஏன் எனக்கு அந்த கோவில் ரொம்ப பிடிக்கும்னா, சின்ன வயசுல இருந்து அப்பா அடிக்கடி மாசம் கூட்டிட்டு போவாரு. அப்பவே வந்து என்ன தோணும்னா, இங்கேயே இருந்துடலாமா இந்த கோவில்லையே, அந்த மாதிரி ஃபீலிங்லாம் எனக்கு வந்திருக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு மனசு செம்ம நிம்மதியாக இருக்கும். யாராவது வரல அப்படின்னா கண்டிப்பாக போய் இந்த கோயில் ஒரு தடவை போய் பாருங்கள். நிறைய டிக்கெட்ஸ் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஃப்ரீயாக கூட போய் பார்க்கலாம். ஆனால் வந்து நாங்கள் வந்து சாமி முன்னாடி போய் கொஞ்சம் உட்காந்து அந்த குங்கும அர்ச்சனைலாம் பண்ணணும். அதனால் வந்து நாங்கள் ஒரு 500 rupees டிக்கெட் எப்போவுமே எடுப்போம். ஸோ ஆத்தியாக்கு டிக்கெட் கிடையாது. 10 yearsக்கு மேலே தான் அவனுக்கு டிக்கெட். ஸோ அதனால் ஆத்தியாக்கு டிக்கெட் கிடையாது. எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான். ஸோ கார் பார்க்கிங்லாம் உங்களுக்கு வந்து கோவில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ எவ்வளோனா 75 rupees-ஆ 60 rupees-ஆ தெரில கார் பார்க்கிங். இப்போ தான் காசு, முன்னாடிலாம் காசு கிடையாது. இப்போ தான் அந்த பார்க்கிங்க்கெலாம் காசு போட்டிருக்காங்க. ஏன் நான் இப்போவே இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கோவிலுக்குள்ளே ஒன்ஸ் உள்ளே நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஃபோனெல்லாம் அலௌட் கிடையாது. நம்ம வெளியே ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. நான் கார்லேயே நாங்கள் வச்சுட்டு போயிடுவோம். அதனால தான் உங்களுக்கு இப்போவே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்தேன் அப்படின்னா இவ தான் கூட்டிகிட்டு வந்தா. அப்போ வந்து மாமாவோட கார் பார்த்தான்னு தான் சொல்லுவேன். ரெட் கலர் வேகனர் ஒன்று இருக்கும். அதில் அமலா டிரைவ் பண்ணால் நான் இங்கே உட்காந்துருந்தேன், பியும் கௌதமும் பின்னாடி உட்காந்துட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் போனோம் அம்மா. அப்போ தான் அமலாவை நான் ஃபஸ்ட் டைம் சாரீ கட்டியும் பார்த்தேன். நான் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன், வேணா நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஒல்லியாக இருக்கும் எல்லாருமே, இந்த அளவுக்கு கூட இருக்காது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. அன்றைக்கும் நைட் போயிட்டு வந்தோம். ஈவினிங் அப்போ தான் ஒரே ஒரு வாட்டி அந்த கோயில் ஈவினிங் போயிட்டு, அதுக்கப்புறம் போனது எல்லாமே மார்னிங் தான். ஆமாம், ஈவினிங்கில் போனீங்கன்னா அங்கே எப்படி செம்மையாக இருக்கும். அந்த லைட்டெல்லாம் அந்த கோல்டில் பட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம நிம்மதியாக இருக்கும். அது ஏதோ ஒரு வேறு ஃபீலிங். நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா, நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னால் அந்த ஃபீலிங் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கோவில். எனக்கு வந்து ஃபேவரெட். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. ஆனால் அம்மாவுக்கு இது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. ஸோ என்ன சர்ப்ரைஸை நீ வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீ கண்டினியூ பண்ணு. அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. மேபி அந்த ஃபோட்டோ கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அது பாருங்கள். ஆமாம், அம்மளாவோட எக்ஸ்ட்ரீம் ஹெல்த் கண்டிஷன் வந்து
இப்படிதான் இருப்பா. ஒல்லினா ஒல்லி, இதோட ஒல்லியா இருப்பா. இப்பவே ஒல்லியா தான் இருக்கேன். இப்போ இன்னும் ரொம்ப மோசம். ஒரு 46 இல்லை 43 தான் வெயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தேத்தி ரெடி பண்ணி எடுத்ததுதான். ஆமா, எனக்கு அப்பவே டயட் சார்ட்லாம் போட்டு எனக்கு ஒர்க் அவுட் சார்ட்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணியே தீர்ற அப்படின்னு சொல்லி பண்ண வைப்பாங்க. டெய்லி ரிப்போர்ட் பண்ணணும். ஆமா, டெய்லி ரிப்போர்ட் பண்ணணும். இதை பண்ணனா இதை பண்ண, அந்த சாப்பாடுனா சாப்பாடோட போட்டோ அனுப்பியே ஆகணும். இதெல்லாம் ராகுலுக்கு மெயின், அது மேண்டேட்ரி, பண்ணி தான் ஆகணும் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான டைம். இப்போ ரீசெண்டாக இந்த சிந்துவண்ணா வீடியோவில் இருந்ததில்ல, இந்த கல்யாணம் பண்ணவங்களுக்கு என்ன அட்வைஸு, கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு என்ன அட்வைஸுன்னு, அது பயங்கரமாக ரிலேட் ஆச்சு. எனக்கு பர்பிள் கலர் அதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பிடிக்குமா? பிடிக்காது, அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு ப்ளூ அண்ட் ஒயிட் தான் ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக் ஃப்ளைட் மாதிரி இருந்துச்சு. ஃப்ளைட் மாதிரியே இருக்குல்ல. என்னது அது? ஏதோ பண்ணியிருக்காங்க, அப்புறம் அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. ரோடு பாருங்க எப்படி இருக்கு இன்னைக்கு. யாருக்கெல்லாம் ரோட் ட்ரிப் போக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவுதாங்க கமெண்ட்ல சொல்றது? எல்லாத்தையும் கமெண்ட்ல தான் சொல்ல முடியும். நல்லதா சொல்லுங்க. வேற என்ன சொல்லுவாங்க? ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். வெளியே பார்க்கறதுக்கு ஏதோ ரெசார்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், ஆனா அப்படி இருக்காது. எனக்கு வேண்டாம், ஒரே நிமிஷம். இந்த ஹோட்டல்ல தான் இப்ப போய் சாப்பிட போறோம். ரத்னகிரில இருக்கு, அதுதான் ரத்னகிரி கோவில். ஃபுல்லா மிரர மறைச்சுங்க ரெண்டும். அந்த குட்டி தோசை. யாருக்கு பூரி? மாவே ஆஃப் எடுத்துக்கூடா. சரி, ஆஃப் எடுத்துக்கோ ப்ளீஸ். வீட்டில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சாம்பார் எல்லாத்துக்கும் சாம்பார். அதெல்லாம் வாங்கல, ஒரே ஆர்டர். எக்லெஸ்ஸா வரும். டிக்கெட் வாங்குற இடம் நம்ம இங்கே. அவ்வளோதான், டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ அங்கே உள்ளே போயிட்டு சாமிக்கு போக வேண்டியதான். இதுக்கு மேலே கேமராலாம் அலோவ் கிடையாது. ஸோ ராகுல் கொண்டு போய் காரில் போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. இல்லைனா இங்கேயே டெபாசிட் இருக்குது, கேமரா பேக்ஸ் எல்லாம் இங்கேயே டெபாசிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீ போய் கேமரா ஃபோன்லாம் அங்கே வச்சுட்டு வந்துட்டு பாய், போயிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, சாமியை பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். ஸோ இங்கே புது அப்டேட்லாம் இருக்குது, சரி சொல்லிடலாம் அப்படின்னு. இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது, ராகுல் தெரியும், ராகுலே சொல்லுவாங்க. நான் இப்போ காமிக்கிறேன். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு இவி ஸ்டேஷன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு இவி ஸ்டேஷன் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபாஸ்டேக் போட்டாங்க. ஸோ இனிமேல் நின்று சலான் வாங்க வேண்டாம். ஆஸ் யூஷுவல் டோல் எடுக்கிற மாதிரி இங்கே பார்க்கிங்க்கு காசு எடுத்துக்கும். 70 rupees
per vehicle. இந்த ஸ்டோர் வந்து அவங்களே கூப்பிட்டு வந்திருக்காங்க. போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. அது என்னது? மஷ்ரூம் மாமா இப்படி இருக்கும். கீழே வச்சிருங்க. அதெல்லாம் முடியல. கீழே வெயிட்டாக இருக்கும்டா. இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டில், அந்த சோல் மார்க்கெட்டில் இருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாமா? அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து ரைஸ் பேப்பர். அப்புறம் வந்து இது வந்து ரைஸ் ஸ்டிக்ஸ். இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். அப்புறமா இது வந்து சோபா நூடுல்ஸ், சாரி பக்வீட் நூடுல்ஸ். இது வந்து பக்வீட் நூடுல்ஸ். இதுதான் சோபா நூடுல்ஸ்னு நினைக்கிறேன். இது இல்லை, இதுவும் வீட் நூடுல்ஸ். சோபா நூடுல்ஸ் எடுத்தேன், பட் பெரிய பேக்கெட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டேன். இல்லைம்மா, இது ரைஸ் ஸ்டிக்ஸ். அது ரைஸ் பேப்பர். அந்த மாதிரி பண்ணித்தரேன். உள்ளே வந்து ப்ரான்லாம் வச்சு ரைஸ் பேப்பர் பண்ணித்தரேன். ஓகேவா? ஜாலி. ஓகே. அப்புறம் ஆதியா குட்டி வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினா, அதை நேற்றே முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கினான் பாருங்கள். ஸோ என்னதுன்னா இதுதான். இவனுக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து ப்ரான், அதனால் எங்களுக்கு பிடிக்கல. அது அவனுக்கு மட்டும் பிடிச்சிருக்கு. இது என்னென்னா சூப்பா சூப்ஸ் மாதிரி தான், ஆனால் ரோல் நல்லா பெருசாக இருக்கும். சூப்பா சூப் அளவுக்கு புளிப்பாக இல்லை, பட் இது ஓகேவா இருந்துச்சு. சார் வந்து இதுக்கு மார்க்கெட்டிங் அது செஞ்சே கொடுக்கல, அதுக்குள்ள ஃபேவரட்டுங்கிற. ஓகே, ஒரு வீடியோவில் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ராகுல் கிட்ட தான் இருக்குது. சர்ப்ரைஸ் காட்டுங்க. எப்படி? அம்லாவோட ரொம்ப பெரிய ட்ரீம் ஃபைனலாக நிறைவேற்றியாச்சு. இது எவ்வளோ பெரிய ட்ரீம், எத்தனை வருஷ கனவு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 17 இயர்ஸ் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 இயர்ஸாக தெரியும். ஆமாம், நான் 17 இயர்ஸாக இந்த மாதிரி பண்ணணும் இவங்கள அப்படின்னு நினச்சி வந்திருக்கு. வந்தாச்சு. ஸோ இவங்க பேர் வந்து லக்ஷ்மி நாராயணியை வந்து நாங்கள் தஞ்சூர் பெயிண்டிங்காக போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா என்ன ஃப்ரேம்னா மணி ஃப்ரேம். ஸோ அந்த தஞ்சாவூர் அந்த இதுவே இருந்துச்சு, அந்த ஃப்ரேமே இருந்தது. பட் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது ஒரு மாதிரி இருந்தது. சரி இதே போட்டுடலான்னு சொல்லி இந்த மணி ஃப்ரேம் தான் போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே டிட்டவா அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ராகுல் செம்ம ஹாப்பி. நான் ஹாப்பியோ இல்லையோ, ராகுல் பயங்கர ஹாப்பி. நம்மளாக்கு பிடிச்ச ப்ளூ பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு, மனசுக்கு நிறையவா இருக்கு. அது ஓகே. பாய். விநாயகர் சதுர்த்தி விலாகில் பார்க்கலாம்.